ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய முதல் வாரத்துக்கான 5வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் ஒன் அண்ட் ஒன்லி திவாகர் அவர்கள் தான் வந்துருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,19,642 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 26.75% நேத்திக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28.01% வந்து இருந்துட்டுருக்காரு திவாகர் அவர்கள். ஆக்சுவலாக இவருக்கு வந்து ஒவ்வொரு செஷனுக்கும் ஒரு 20-30,000 வாக்குகள் வந்து வந்துட்டுருக்கு. திவாகரை தொடர்ந்து செகண்ட் பொசிஷனில் ஆதிரை அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 94,267 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 22.39% வந்து இருந்துட்டு இருந்தாங்க நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 22.07% வந்து இருந்துட்டு இருக்காங்க ஆதிரை. ஸோ ஆதிரையை பொறுத்தவரையிலும் அட்டகாசமான வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் திவாகர் அவங்களெல்லாம் கீழே அனுப்பிச்சிட்டு மனுஷன் அவர் பாட்டுக்கு மேலே போயிட்டே வந்து இருந்துட்டுருக்காரு. தேர்ட் பொசிஷனில் வியானா வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 69,748 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16.7% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 16.33% வந்து இருந்துட்டுருக்காங்க வியானா அவர்கள். ஸோ இவங்களுக்கும் ஒரு நல்ல வாக்குகள் வந்து விழுந்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனால் இது ஃபஸ்ட் வீக் தானே, அதனால் போக போக தான் புரியும் அப்படிங்கிற மாதிரி போக போக தான் இவங்களோட ஆட்டமும் வந்து வேறு மாதிரி இருக்க போது. இல்லை அதிகப்படியான வாக்குகள் வாங்குவாங்களா, இல்லை எவிக்டை வெளியே போவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கடுத்த ஃபோர்த் பொசிஷனில் பிரவீன் அவர்கள் வந்து இருந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 39,385 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9.52% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்திருந்தார். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9.22% தான் வந்து இருந்துட்டுருக்காரு. ஸோ இவருக்கு லிட்டரலாக வாக்குகள் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிட்டு வந்துட்டே வந்து இருந்துகிட்ருக்கு. பட் இருந்தாலும் சேஃபர் ஜோனில் வந்து இருந்துகிட்ருக்காரு. ஸோ இப்படியே இருந்தாலும் ஒரு 80 நாட்கள் வந்து சர்வைவ் ஆகுவார். அதுதான் நான் எல்லா வீடியோக்களையும் சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கடுத்து தான் 5வது பொசிஷனில் அப்சரா அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 38,127 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9.21% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. அதுவே இப்போது 8.93% வந்து இருந்துகிட்ருக்காங்க அப்சரா அவர்கள். ஸோ அப்சராவை பொறுத்தவரையிலும் ஒரு பெரிய ஓப்பனிங் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த சீசனை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு. ஆனாலும் அதை சரியாக பயன்படுத்திக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் பயன்படுத்திக்கிறாங்க. பட் அவங்களே சொல்லியிருக்காங்க எனக்கான ஒரு நேரம் வரும், அதுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்த 6th பொசிஷனில் கலையரசன் அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 34,016 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.93% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்திருந்தார். அதே போல் இப்போது 7.96% வந்து இருந்துகிட்ருக்காரு. ஸோ இவருக்கு கொஞ்சமாக ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இவரோட பர்சனல் லைஃப்பெல்லாம் கேட்கும்பொழுது ரொம்ப மோசமாக இருந்திருக்காரு இந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி வந்துருந்துச்சு. அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்த 7வது பொசிஷனில் பிரவீன் காந்தி அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 31,953 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.5% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்திருந்தார். அதே போல் இப்போது 7.48% வந்து இருந்துகிட்ருக்காரு பிரவீன் காந்தி அவர்கள். ஸோ நேற்றுக்கு இவர் ஸ்டோரி சொல்ல ஆரம்பித்த உடனே விஜய் பார்வதி அவர்கள் வந்து குறுக்கால வந்து சார் உங்களை பற்றி சொல்லுங்கள் சார், நானுங்கிற டாப்பிக்லாம் பேசாதீங்க சார் அப்படின்னு சொன்னோடனே மனுஷனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு. இதுமா அதை பற்றிலாம் நீ பேசாதமா, உனக்கு பிடிக்கலையா எந்திரிச்சு வெளியே போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி அவரோட கோவத்தை ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருப்பார். அதனால் விஜய் பார்வதிக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. சார் நான் போகிறேன், கொஞ்சம் நேரம் கழித்து போகிறேன், கொஞ்சமாக மட்டும் கேட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அமைதியாயிட்டார். அதுக்கப்புறம் விஜய் பார்வதி கால் மேலே காலை போட்டு உட்காந்துக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டே இருந்தது. அவருக்கு மிகப்பெரிய அளவில் டிஸ்டர்பன்ஸாக வந்துருந்தது. ஸோ அதனாலேயே வந்துமா தெரில விஜய் பார்வதி மறுபடியும் கண்டிக்க ஆரம்பித்தார். இந்த மாதிரிலாம் பண்ணாதமா, இதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கேன் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பித்தார். ஓரளவுக்கு காண்டாயிட்டார் சொல்லப்போனால். ஸோ இவர் காமன் கம்போஸ்டாக வந்து இருக்கார், பரவாயில்ல யங் ஜென்ரேஷன் கூட வந்து பயங்கரமாக கொலாபரேட் ஆகிக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் நான் யோசித்தேன். பட் இவருக்கும் அந்த ஹைப்பர் டென்ஷன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஆமாம் பிரவீன் காந்தி வேறு லெவல் ஆள் அப்படிங்கிற மாதிரி. வேறு லெவல் மீன்ஸ் வேறு மாதிரியான ஒரு ஆள். ஏன்னா அவரோட டிபேட்லாம் பாருங்கள் பயங்கரமாக பேசியிருப்பாப்பில் சரிங்களா. ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் அவருக்கு வேறு ஒரு
பொலிட்டிக்கல் இதுவும் வந்து இருந்துகிட்ருக்கு சினிமா சம்மந்தமாக. ஸோ அந்த ஒரு விஷயத்துலலாம் பேசியிருக்காரு. இது அவ்வளோ ஒன்றும் ஏற்றுக்கும்படியாக வந்து இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே இருக்கும்போது பயங்கரமாக அட்டகாசமாக பேசியிருக்காப்புல. ஏதோ ஒரு டாப்பிக்கை பற்றியெல்லாம் அவ்வளோ டிஸ்கஷனுக்குள்ளே ஆகியிருக்காரு. ஆனால் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு பெருசாக எதுவுமே பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. பட் யங் ஜென்ரேஷனுக்கு நாங்கள் வழி காட்டுறோம், ஒரு 15 வருஷத்தை சேவ் பண்ண போகிறோம், அவங்களுக்கு அறிவுரை சொல்ல போகிறோம், எல்லாமே ஓகே தான். பட் அதுக்கு நீங்கள் வந்து சர்வைவ் ஆகணும்ல. வீட்டுக்குள்ளே இருந்து சர்வைவ் ஆனால் மட்டும் தானே மக்களுக்கு ஏதாவது சொல்ல முடியும், இல்லை யங் ஜென்ரேஷனுக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்க முடியும். அதுக்கு அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று பண்ணும்ல. அது எதுவுமே பண்ணாமல் இருந்தால் எப்படி சார் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் வந்து வந்துட்டுருக்கு. அதுக்கடுத்தா கலையரசனுடைய ஸ்டோரியை சொல்லியே தீரணும். ஏன் அப்படின்னா, கலையரசன் வந்து நம்ம பார்த்துருக்கோம், அகோரி மாதிரி வந்து வேஷம் போட்டிருக்காரு, ஏகப்பட்ட ஃப்ராடுத்தனம் பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி 1000 தடவை நம்ம வந்து என்னதான் வீடியோக்கள் போட்டிருந்தாலையும் நியூஸஸ் எல்லாம் வந்து பார்த்துருந்தாலும் கூட ஆக்சுவலாக அவர் யார் அப்படின்றத அவர் சொல்கிறதுல ஒரு சுவாரஸ்யம் வந்து இருக்குது. அண்ட் அவர் சொல்கிறார், ஏகப்பட்ட நாட்டுப்புற கலைகளுக்காக நான் எத்தனையோ தடவை களத்தில் இறங்கி போராடவும் செஞ்சுருக்கேன், 9 தடவை ஜெயிலுக்கும் வந்து போயிருக்கேன், தமிழுக்காகவும் தமிழுடைய பாரம்பரியத்துக்காகவும் நாட்டுப்புற கலைகளுக்காகவும் 9 தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன். ஸோ இதெல்லாம் பண்ணாங்க நமக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் கிடைக்கும், மக்கள் வந்து நம்மளை ஏற்றுப்பாங்க, அவேர்னஸ் கொண்டு போயிருக்கேன், விழிப்புணர்வுகளை கொண்டு போயிருக்கேன். பட் இருந்தாலும் ஒரே ஒரு நாய் கூட நான் ஜெயிலில் இருக்கும்போது வந்து பார்க்கல. யாருக்காவது நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னா, இந்த நாய் எதுக்குடா ஃபோன் பண்ணுது, கடன் கேட்க தான் ஃபோன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணி விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. எட்டி இறங்கி பார்க்காம இருந்தவங்க எத்தனையோ பேர் வந்து இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலெலாம் நான் இருந்து வந்திருக்கேன். அப்போ தான் புரிஞ்சுது இந்த சமுதாயத்துக்கு நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா கலையரசன் வந்து பேசிகிட்டு இருக்காப்புல. ஸோ இதெல்லாம் வந்து கேட்கும்போதே ஒரு மாதிரி தான் வந்து இருக்குது. ஏன்னா அந்த ஆள் வந்து பெரிய உயரிய விருதெல்லாம் வந்து வாங்கியிருக்கார் நாட்டுப்புற கலையில். அதனால தான் கலையரசன் அப்படின்னா பயங்கர ஃபேமஸான ஒரு ஆள். பட் அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து இப்போ அகோரியாக போயிட்டார், ஃபேமிலியில் பிரச்சனை, கண்டென்ட் கிரியேஷன், அது இது லொட்டு லோசுக்குன்னு வருது அப்படின்னா மேபி அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் அவருக்குள்ளே வந்து இருந்திருக்கு. ஸோ அதுதான் அவர் வந்து வெளிப்படுத்தியும் சொல்லியிருக்காரு. ஆனால் 9 தடவை ஜெயிலுக்கு போயிருக்காரு இந்த நாட்டுப்புற கலைகளுக்காக அப்படின்னாக்கா அதுதான் என்னால் நம்ப முடியல. அது மட்டும் இல்லை, இவர் நாட்டுப்புற கலைகளை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு, அது நல்லா வாசிக்கவும் செய்வார். அதெல்லாம் தாண்டி இவர் சூப்பராக தமிழ் பேசுவார், குறிப்பாக கவிதைகளும் நல்லா பேசுவார். பட் அவருடைய திறமையை எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பதுக்கி வச்சுருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இப்போ வரைக்குமே பெருசாக எதுவுமே பண்ணலை. வீட்டுக்குள்ளே போயிட்டு அவருக்கு வந்து சும்மா ஒரு நாள் கூத்து அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கர் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் ரியாக்ஷன் வந்து கொடுத்தாரு, அவ்வளோதானே தவிர அந்த மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்கில் ஒரு தடவை மிரட்டல் விட்டார். நான் ஒன்றும் அமைதியாக இல்லை, நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், பட் அதுக்கு நேரம் வரும்போது நானும் வச்சு செஞ்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. பட் எனியாவ் அதுக்கு வந்து இந்த வாரத்தை அவர் வந்து தாண்டணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று பிரவீன் காந்தி வெளியே போகணும், இல்லைனா கலையரசன் வெளியே போகணும். ஏன்னா இவங்க 2 பேர் தான் டான்சர் ஜோனில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ உங்களுடைய சப்போர்ட் பிரவீன் காந்திக்கா இல்லை கலையரசனுக்கா, இதில் 2 பேரில் யார் சேவ் பண்ணால் நல்லாயிருக்கும், இவங்க உள்ளே இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் கேம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஆட்களை வந்து கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திங்கன்னா until then bye from உதய். நன்றி, வணக்கம்.